ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல சண்முகம் வந்து அனுக்கிட்ட சொல்றாங்க, ஒரு பெண் வந்து படிச்சா அந்த குடும்பத்துக்கே மரியாதை, ஸோ அதனால இன்விடேஷன் வந்து உங்க நேம் பின்னாடி வந்து டிகிரி நேம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனுவும் ஓகே சொல்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அனு வந்து சண்முகத்தை ஜாக்கிங்க்கு கூப்பிடுறாங்க. சண்முகம் வந்து இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சாமியப்பன் சொல்றாரு, அதான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல, போயிட்டு வரலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சண்முகம் வந்து சொல்றாரு, மலர் வச்சுட்டு எனக்கு கல்யாணம் பண்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு மாமா, இல்ல அவ இருக்கும் போது எப்படி நான் அவ கூட போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அனு வந்து சொல்றாங்க, மலருக்கு அப்ப சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியப்பன் வந்து சந்தோஷமாயிடுறாரு. சாமியப்பன் வந்து ஒரு ஜூஸ் கடைக்கு வராரு. அங்க ஒரு பிச்சைக்காரர் இருக்காரு. அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ஜூஸ் வாங்கி தராரு. அந்த பிச்சைக்காரர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு ஓடி போய் கொடுக்குறாங்க அந்த ஜூஸ. அதை பார்த்து சாமியப்பன் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. சிவகாமிக்காக பூ வாங்கிட்டு வந்து நடந்த விஷயத்த சொல்றாரு. சிவகாமியும் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. பார்வதி அவங்க அப்பா வராரு. பார்வதி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்காக நான் காசு ரெடி பண்ணிருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்வதி வந்து சொல்றாங்க, சண்முகம் கல்யாணத்துக்கும் மலர் கல்யாணத்துக்கும் எப்படி நாங்க காசு புரட்ட போறோம், இந்த காசு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மங்கையும் சாமியப்பனும் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. தேங்க்யூ.